பின்னாடி இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து அமர்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய உறவினர்கள் முன்னாடி வந்து அமர்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பன்னிரு திருமுறையும் பைந்தமிழ் இலக்கணமும் கண்ணகியின் காவியமும் கம்பனது ஓவியமும் திண்ணிய முப்பாடும் தந்தளித்த முத்தமிழே உனக்கு என் முதல் வணக்கம், அவைக்கு மறுவணக்கம். மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான், மறந்தான் மறந்தான் கவிஞன் மறந்தான் என்ற கவிஞரின் வரிகள் உண்மை வரிகளே. ஆம், நுனி முதல் அடி வரை அனைத்தும் மரம்தான். கற்பக விருட்சமாக இருக்கும் பனை மரம், மருந்தாக பயன்படும் வேப்பம் மருதம், வன்னி சுருள் அடுப்பில் எரித்தாலும் விபூதியாக பயன்படும் பண்புண்டு. தென்னையில் ஓலை முதல் பாடல் வரை அனைத்தும் மரமே என்பதனை உணர்ந்த என் மாமா ஐயா ராம குருமூர்த்தி அவர்களின் இச்சிந்தனையை நான் பெருமையாக எண்ணி வருகின்றேன். மகிழும் இவ்வேளையிலே இந்த புத்தகத்திற்கு வாழ்த்துறை வழங்க வயதில்லை, ஆகையினாலே வணங்கி கொள்கின்றேன். பேசும் மரங்கள் பேசாத மனிதர்கள் என்ற இந்த புத்தகத்தின் தலைப்பே என்னை சற்று யோசிக்க வைத்தது. இந்த புத்தகத்தின் வழியே என் மாமாவினை உற்று நோக்கினேன் நான். லிட்டர் கணக்கு என்னை என் அம்மா சொல்லி கேட்டதுண்டு. விடை தெரிந்தவர் கற்றுக்கொண்டார், தெரியாதவர் ஏற்றி சென்றார் என்பதனை நயமாக எடுத்துரைத்தது சால சிறப்பு. ஆராய்ச்சியாளர்களே கண்டுபிடித்ததறிய முதலில் கோழியிலிருந்து முட்டை வந்ததா அல்லது முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்பதற்கு என் மாமா எடுத்திய தைரியத்திற்கு ஊர் கூடி பெயர் வைத்து அம்மை என்றும் அப்பன் என்றும் மாமா என்றும் மச்சான் என்றும் பெயர் வைத்து அழுது புலம்பி இறுதியில் பிணம் என்று பெயர் வைத்து தண்ணீரில் மூழ்கியதும் நீ யாரோ நான் யாரோ என்று எழுந்ததிலே எடுத்துரைத்தது என்ன ஒரு சிலிர்ப்பு, பெருமை. காயமே பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா, அப்பை ஒழித்து அடுத்து மொழி வாய் போக்கும். உண்மை பேசுபவனை ஒரு நாளும் மறவாதே, எல்லாமே இவற்றின் அடக்கமே பெருந்தகையே. தூக்கம் என்பதனை நான் ஓய்வு என்று நினைக்கின்றோம், ஆனால் அது ஓய்வல்ல, நம்முடைய நிரந்தரமான தூக்கத்திற்கான ஒத்திரை அடைவோது. சடங்காகும் பெண்ணை முன்னிறுத்தி சடங்கு செய்து பின்பு தனிமைப்படுத்துகிறோமே, அது போலவே வெள்ளை மிருகம் வண்ணம் மாறி வந்தால்தானே பெய்யும் மாறி என்று கூறினார் கவிஞர். அது வெள்ளிடை. ஆனால் மேகம் உடைத்தால் மழை நீராகும், மனம் உடைத்தால் கண்ணீர் வருமே எதிர்மொழி ஆரவாரோனி அருமை. பானையும் சேர்ந்தால் பாட்டு வரும், நாணயம் சேர்ந்தால் நாணயம் வரும். என்ன ஒரு சிறப்பு, உடம்பு தெம்பாக நல்லவனின் சாபத்திற்கு எத்தனை ஊமை இருந்தாலும் இந்த ஊமை என்னை சற்று யோசிக்க வைத்தது. திரியில் இருந்து ஜெயிக்கும் ஆணை என்பது என்ன ஒரு சிறப்பு. சபாஷமா புள்ளரித்து போனது எனக்கு. அகிம்சை மரம், போதி மரம், சாதி மரம், நீதி மரம், வெட்டி மரம், நடுத்தர மரம், பாமரம். அப்பப்பா, இத்தனை மரங்களா? எனக்கு தெரியாது மாமா, நீங்கள் சொல்லிய பின்பே தெரியாத சூழலில் மரமாகிய மனிதர்கள் என்று சொல்லாமல் என்னிடம் பேசிய மனிதர்கள், பேசிய மரங்கள், பேசாத மனிதர்கள் என்றது சிறப்பே சிறப்பு என்று கூறி தாய் படித்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு சிறப்பா குழந்தை வைக்கப்பட்டது இவ்வளவுதான் கேட்குறியா? அருமையா உட்கார்ந்து